அதிகமாக வருத்தத்தை கொடுக்கக்கூடிய அடுத்த ஆனுவல் எக்ஸாம் பற்றின நினப்பு இருக்கா? இல்லை அதுக்கு கம்மியான டைம் தான் இருக்குது, இன்னும் படிக்கணும், அதை படிச்சுட்டே இரு அப்படின்னு சொல்கிற உங்களை சுற்றி இருக்கிறவங்க இருக்கிறாங்களா? இந்த ஆஃபர் எக்ஸாம்லேயே உங்களை பற்றி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நிறைய விஷயம். ஏன்னா ஃபுல் போர்ஷன் நம்ம டெஸ்ட் எழுதியிருக்கிறோம். நம்ம இன்னும் எவ்வளோ படிக்காமல் இருக்கிறோம், இன்னும் ஹை மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இன்னும் என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்ற விஷயம் வரைக்கும் உங்களுக்கு நீங்களே அனலைஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்களுக்கான உணர்வுகள், உங்களால் படிக்க முடியுதா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட என்டர்டெயின்மெண்ட் டைம், உங்களை நீங்களாக சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கான டைம் உங்களுக்கு இல்லை. உங்களை பற்றி நினைக்கிறதுக்கு யாருமே இல்லை, ஆனால் நீங்கள் உலகத்தையே நினைக்கிறீங்க அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கா? எல்லோரும் படின்னு ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போயிடுறாங்க, படின்னு ரொம்ப ப்ரெஷர் போடுறாங்க. ஆனால் எனக்கு இருக்கிற ப்ராப்ளம் எவ்வளவோ இருக்குது அப்படின்ற ஃபீலிங்ஸில் இருக்கீங்களா? இது இந்த டைமில் எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். கவலைப்படாதீங்க. உங்களோட லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரொம்ப முக்கியம், உங்களோட மனசு ரொம்ப முக்கியம். அதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணுறீங்க, உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக வச்சுக்கிறீங்கன்றது தான் முதல் பார்ட். ஆனாலும் நம்ம லைஃப்பில் இந்த பப்ளிக் எக்ஸாம் அப்படிங்கிறது ஒன் டைம் வரப்போகிற விஷயந்தான். நம்ம வாழ்க்கையில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு ஒரு தடவை தான் வரும். அது நம்மளோட போர்டு எக்ஸாமாக இருக்கட்டும், நம்மளோட லைஃப்பில் நடக்கக்கூடிய பெரிய பெரிய விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே ஒரே நாள் நடக்க போகிற, ஒரு முறை நடக்க போகிற விஷயமாக மட்டும்தான் இருக்கும். அப்படி இருக்கிற இந்த விஷயத்துக்கு வெளியிலேருந்து அவ்வளோ ப்ரெஷர் இருக்குது அப்படின்னாலுமே நம்மளுக்குள்ளேயும் சில போராட்டங்கள் இருக்க தான் செய்யும். இந்த நேரத்தில் எல்லோரும் மோட்டிவேஷன் கொடுத்துட்ருக்குறாங்க, மோட்டிவேஷன் ஸ்டோரி என்னென்னமோ எல்லா கிளாஸ் கவுன்சிலிங் எல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. நீங்கள் செல்ஃபாக அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறது தான் முதல் விஷயம் இல்லையா? அதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத தான் நீங்கள் பார்க்கணும். நிறைய நேரத்தில் எல்லோரும் பேசுகிறத கவனிக்கணும், எல்லோரும் சொல்கிறதையும் கேட்கணும் அப்படின்றத நினைக்காதீங்க. ஆனால் உங்களுக்கு நீங்களே அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே எல்லா விஷயமும் தெரியும். உங்களுக்கு யார் சொன்னால் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் குழந்தைன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறது இங்கேயும் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதை ஒத்துக்கிறதா மட்டும் மற்றவங்களால் நம்மளை யோசிக்க முடியாது, ஆனால் நம்மளால் எல்லோரும் யோசிக்க முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்களோட மார்க் ரொம்ப ஹையாக இருக்குது, நீங்கள் சூப்பராக படிக்கிறீங்க, சென்டம் ரிசல்ட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களோட பேரண்ட்ஸோட, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு முதல்ல அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நெக்ஸ்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அது உங்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும். உங்கள் அம்மா அப்பாவுக்கு அது எவ்வளோ பெரிய கிரேட் நியூஸாக இருக்கும். உங்கள் பக்கத்து வீட்டுக்காரவங்க சொல்லுவாங்க, என் பக்கத்து வீட்டில் இருக்கிற பையன் இவ்வளோ நல்ல மார்க் வாங்கியிருக்கிறான், இந்த பொண்ணு இவ்வளோ அதிகமான மார்க் வாங்கியிருக்கு அப்படின்னு. உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யோசிச்சு பாருங்கள். உங்கள் அக்கா பையன், உங்கள் தம்பி பையன், உன் அண்ணன், உன் சித்தப்பா பையன், அந்த மாதிரி உங்களோட ரிலேட்டிவ் சர்க்கிளை ஃபுல்லாக யோசிச்சு பாருங்கள். எல்லோரும் பேசுவாங்க. இங்கே இருந்து அந்த பக்கத்து வீட்டுக்காரவங்க அவங்களோட ரிலேட்டிவ்க்கு சொல்லுவாங்க, என் பக்கத்து வீட்டில் இருக்கிற பையன் வந்து, என் பக்கத்து வீட்டில் இருக்கிற பொண்ணு வந்து அப்படின்னு இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கிறான், இப்படி எடுத்துருக்கிறா, இந்த இவ்வளோ தான் அப்படின்னு. அப்போ உங்களோட ஒரு ஆளோட வெற்றியை இந்த உலகத்தில் எத்தனை பேர் சந்தோஷப்படுறாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறது எவ்வளோ முக்கியமோ, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறது அதை விட முக்கியம். அந்த ஹாப்பினஸ்ஸை நீங்கள் ரிசீவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது 3 டைம்ஸ் ரிப்ளை பண்ணும் இல்லையா? இதை நீங்கள் கண்டிப்பாக விசுவலைஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட சக்ஸஸை இப்படி எல்லாருமே பேசுகிறாங்க அப்படின்னா அது உங்களுக்கு எந்த அளவுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும் அப்படின்றத டெய்லி யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக இன்னையிலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல டேயாக அது இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட ஒரு நாளும் இந்த மாதிரி ஒரு விஷுவலைசேஷனோட நீங்கள் உங்கள் டேயை ஸ்டார்ட் பண்ணுங்கள்.